ஆனா என்னன்னா யாருன்னா அவரு ஆக்சிஸ் இந்தியா 120 சீட்டு கொடுத்துட்டாரு. அப்பா. இந்த கேள்விய 175 சீட்டு ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சொல்லும் போது ஏன் கேட்கல எட்வினியும் அவைக்கனையும்? அவங்க சொந்த காசு வச்சு சர்வே எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிறாங்க இல்ல 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 அவங்க. இல்ல இல்ல யார் சொன்னது சொந்த காசை வச்சு சர்வே பண்றேன்னு யார் சொன்னது? ஆனா அவர் ஒரு நல்ல எம்ப்ளாயி. நான் அவேக் எம்என்சில வேலை யாரு பாக்குறாரு. யாரு அவேக் யாரு இந்து அவேக் யாரு இந்து அவேக் இந்து சாரு. அதான் நல்லா வேலை பாக்குறான்ல அந்த ஆளு. இந்த வயசுல அவனுக்கு எதுக்கு இந்த போலுகிலு என்ன? சரி, நான் நாட்டுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறாரம்மா. இல்லனா 5 நிமிஷம் பேசியானா ஸ்பேஸ்ல உட்காந்து என் ஸ்பேஸ்ல மேல வந்து 10 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாலும் 2 நிமிஷத்துல ஓடுறான் அந்த ஆளு. ஊரை அடிச்சு கொள்ளை அடிச்சு அவன் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயின்னு அவன் சொன்னான், அந்த ஆள் சொன்னானா? ஆனா சாரு பத்தி தப்பா பேசாதீங்க. நல்லா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு. பீகார் ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு, டெல்லி ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு. வேணா ட்வீட் பாருங்க. சாரை பத்தி தப்பா பேசுறேனா நானு? ம் அந்த சார் இருக்காருல்ல, அந்த சாரை கூட்டுவாயா இங்க பேச சொல்லலாம், எனக்கு புரிய வைக்க சொல்லலாம். ஆனா நீங்க 8 மணிக்கு தபால் ஓட்டு ஆரம்பிக்கும். 8:30 உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவன் எவன் எங்க குத்துருக்கான்னு சொல்லிட்டு. எதுக்கு ஒரு 4 நாள் டென்ஷன் இல்லாம இருங்க. எவன் எங்க குத்துருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு எங்க குத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரதீப் குப்தா யாருண்ணா அப்படி கொடுத்துருக்காரு? நீங்க அவனை போய் போன் பண்ணுங்க டெல்லியில போயிட்டு. திமுக காரனே கதறானா? ரஜினி ஃபேன்ஸ் விட திமுக கார கதறான். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? அங்க போய் ராம்குமார் ட்வீட்டை பாரு. 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போட்டு கிடக்குறான். அவனே சிரிச்சுக்கிட்டு அவனே ட்வீட் போட்டு அவனே சத்தம் போட்டுச்சிட்டு இருக்கிறான். பைத்தியம் முடிச்சுட்டு நிக்கிறான். யாரு? ராம்குமார். டிவிக்கு ஐடிஸ் எல்லாம் பாரு, ட்வீட் போட்டு கதறுதுங்க. ஏன்? எங்க திமுக காரன் பார்த்தா அதிமுக காரெல்லாம் கதறது மாதிரி தெரியுதா? பாரு, டிவியில பாரு யார் அதிகமா கதறான்னு. உன்னால அங்க போயிட்டு 2 நாளா அங்க மைக்கில் இருக்கிற, நான் ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் உன் ஐடியா அங்க பாக்குறேன். நீ என்னடா ஆனா கொஞ்ச நாள் இங்க சுத்திட்டு இருந்த, அப்புறம் அங்க போன, அவனுங்க உன்னை சீண்ட கூட இல்லை. என்ன உனக்கு என்னன்னா இப்ப திமுக தோக்கணும், அதிமுக தோக்கணும், விஜய் ஆட்சிக்கு வரணும், அதானே இல்லனா கனவுல மட்டும்? எனக்கு திமுக தோக்கணும், பாஜக ஒரு 10 சீட் அடிக்கணும், எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவரானும், விஜய் சிஎம் ஆனும், திமுக திராவிட கோட்டை இல்ல, இடிப்போம். இதைத்தானே இப்ப நான் சொன்னேன். இப்ப நீ என்ன சொன்ன? ஆனா திமுக 3வது இடம் போகணும்னா கட்சியே இருக்கக்கூடாது, கட்சியே அழிஞ்சு போகணும். நான் அதான் சொல்றேன். அவன் திமுக 2வது இடம் கொடுத்திருக்கான் ஆக்சிஸ் இந்தியா. நான் என்ன சொல்றேன்னா, விஷால் விஷாலு அப்படி அப்படி அப்படியே என் சைடுக்கு வா, என் பக்கம் வா, இந்த பக்கம் வந்துரு. நான் என்ன கேக்குறேன், இப்ப இது எம்ம நாளா இந்த ஆசை? ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஆசைனா திமுக கட்சி அழிஞ்சு போயிடும். பாஜக கபிலன் 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 ஒரே நிமிஷம் கபிலன் கபிலன் ஒரே நிமிஷம் கபிலன் ப்ளீஸ். இருங்க விஷால் பேசிட்டு இருக்கும் போது இருங்க ப்ரொஃபசர், இருங்க. குசல், சொல்லு, என்ன ஆசை உன் ஆசை? அதானா எனக்கு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் யூபில இருக்கிறவன் திட்டது, பீகார்ல இருக்கிறவன் திட்டது, எங்க ஆந்திரால இருக்கவன் கோல்டியன் அடிக்கிறது. என்னன்னா, ஆ, ஆந்திரால இருக்கவன் என்ன இழிச்சவாயனா? ஆந்திரால இருக்கவன் ஓட்டு ஆந்திராவுக்கும் இருக்கு தமிழ்நாடுக்கும் இப்ப என்ன காட்டின. சம்பந்தம்? இல்ல புரியல. இப்ப என்ன விஜய் போய் ஆந்திரா காப்பாத்த போறானா? இல்ல, தமிழ்நாட்டுல 10% இருக்காங்க தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரெட்டியாரு, நாயுடு, நாயக்கரு. எங்க கட்சி இப்ப எல்லாம் ஓட்டு தெரியுது இல்ல. அதான் அதான் உங்க விஜய் தெலுங்குக்காரன் குத்துனா எல்லாம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி விஜய் குத்துட்டான். வேணா நீங்க சர்வே எடுத்து பாருங்க. யார் சார் தேவை? ராஜபாளையம்ல எங்க சொந்தக்காரங்க தெலுங்குக்காரங்க மாத்தி குத்துட்டாங்க விஜய்க்கு. என்னன்னா தம்பி ரொம்ப ஓவரா தம்பி பேசுறாங்கன்னா, குல்டின்னு அடிக்கிறாங்கன்னா சொல்லிட்டு டிவிக்கே குடுத்துட்டாங்க. குல் நானே தெலுங்குக்காரன் தான். குல்ட்டியோ குல்ஃபியோ அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லு. காலேஜ் படிக்கிறியா, வேலை பார்க்குறியா? வேலை பாக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடு. என்னண்ணா இதுக்கு? உன்னை காப்பாத்துறதுக்கு அட்லீஸ்ட் உன் ஒய்ஃபாவது இருக்கணும்ல. இல்லண்ணா, நான் ஆந்திரால இருக்கேனா? நான் என்ன தப்பு ஐயோ, செஞ்சேன்? நீ திமுக பத்தி ஆந்திரால யாராவது கபிலன் இரு, கபிலன் இங்க பேசுனா? ஒரே பாரு நிமிஷம் என் கபிலன். ஸ்பேஸ்ல நான் இந்த ஜாதி இல்ல அந்த ஜாதி இல்ல அந்த மதம் இந்த இது, நான் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நீ தெலுங்கனா இருந்தாலும் தமிழனா இருந்தாலும் இலங்கையா இருந்தாலும் நீ வடக்கனா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவேன்.
விஜய்க்கு சப்போர்ட் பண்றியா இல்ல விஜய்க்கு ஆப்போசிட் பண்றியா? அவ்வளவுதான் என் கான்செப்ட். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் இல்ல, விஜய் ஆட்சிக்கு வரான், நான் நினைச்ச கட்சி தோக்கு போயிருது, அவள்தான். கபிலன் ஒரே நிமிஷம் கபிலன். எப்படியாவது குஷால் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க குஷால் சார். லாரியில வந்து ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு முடிச்சிட்டியா? வந்து போயிடுச்சா? என்னண்ணா பேசுறீங்க இப்ப? நான் எந்த டாபிக் பேசுறேன், நீ எந்த பேசுற? அதான் இப்போ வேலை முடிச்சான்னு கேட்டேன். லாரியில வந்துட்டு போயிடுச்சா? சார் இப்ப என்ன சார், இருங்க இருங்க லீவ் இல்ல போட்டு இல்ல மே ப்ரொஃபசர். 4ஆம் இல்ல தேதி. இல்ல 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 குஷால் நேத்து நீ சொன்ன மாதிரி இப்ப வரல. இல்ல இல்ல. சரியா? இப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வர? அது மட்டும் சொல்லிட்டு போயிரு. இது லாரி அதான் கேஸ் வேணாம். குஷலு ஆக்சிஸ் மை இந்தியா குஷலு சர்வே கொடுத்தாங்கல்ல. இரு கபிலன் ப்ரோ அவன் பேசுற கொல்ட்டின்னு கூப்பிட்டதுனால ஓட்டு மாத்தி போட்டான்றாடா. அவங்கிட்ட நீ என்னையா பேசுற? அது இல்ல குஷலு குஷலு இங்க பேரு உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரலாம், போகலாம், சாப்பிடலாம், ஜாலியாக பேசலாம், ஒரு நாள் தங்கலாம், 2 நாள் தங்கலாம். அதுக்கு மேலே தங்கக்கூடாது. தங்கினோம்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு மரியாதை இருக்குது. அந்த மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸுக்கு கூட பேசலாம், உட்காந்து டீ சாப்பிட்லாம், இல்லை வந்து அவனை கூட பேசலாம், பழகலாம். ஆனால் அவனை கூட லாங் டேர்மாக நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்த அப்படின்னா உன்னை பைத்தி மென்டலாக ஆக்கிடுவானுங்க. வேறு விஜய் ஃபேன்ஸ் ஒன்றை மென்டலாக மாற்றிடுவானுங்க. உன்னை அப்படி தான் ஆக்கியிருக்கிறான். உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அவேக்கன் நம்பர் 1 ஃப்ராடு. அவன் எட்வின்னு போய் பார்த்தில்ல, டிபியை மாற்றிட்டு தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியாக காரணம் மாற்றிட்டு டிபியெல்லாம் மாற்றிட்டு பயோலாம் மாற்றிட்டு போய் உட்காண்டான் பாரு. போய் ஐடியா போய் பாரு. அவன் டிபி எல்லாத்தையும் மாற்றிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். அவனை நல்லா தெரிஞ்சு போச்சு. புரியுதா? இன்னும் எனக்கு தெரிஞ்சு டேக் பண்ணி இல்லை கோட் பண்ணி இல்லை அவன் பழைய ட்வீட்லாம் கோட் பண்ணி அவனை இது பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயிருந்து ட்விட்டர்லேருந்து ஓடிடுவான். மார்க் மை வேர்டு. அவனுக்கு ஃபாலோவர்ஸ் அவன் முக்கியம்னு நினச்சான்னா ட்விட்டரில் இருப்பான். மெட்ராஸ் பெயின் ஹனிஃபா ஜிப்ஸி இருக்கீங்களா? மொசக்குட்டி சாப்பிட்றீங்களா? இருக்கேன் கபிலன் ப்ரோ, ஓகே. கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனால குஷல் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உனக்கு பெட்டரான அட்வைஸ் சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இங்கே தெலுங்குக்கோ ஆந்திராவில் இருக்கிறவங்களோ கர்நாடகாவில் இருக்கிறவங்களோ கேரளா இருக்கிறவங்களுக்கோ புரியாது. தமிழ்நாடு அரசியல் டிஃப்ரெண்ட்டு. நார்த் இந்தியானுக்கு சுத்தமாக புரியாது. புரியுதா? அதில் உன் ஆசை இங்க படிச்சவங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்கப்பா. ரெண்டாவது உன் ஆசை கனவெல்லாம் ஓகே ரைட்டு, உன்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு ஓகே. ஆனால் அதுக்கு நீ ஆப்ஷன் ஒன்று எடுத்துருக்கிற பற்றியா, அதுதான் பிரச்சனை. உன் ஆப்ஷனு இருக்கிறதுல மட்டமான ஆப்ஷனு. அதனால் அவேக்கன் சொன்னார், அவர் போட்ட ட்வீட்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சு தான் எம்எல்எம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த எம்எல்எம் வச்சு இப்போ தான் உட்காந்து ஊரை ஏமாத்துறாங்க. முக்கால்வாசி ஊரில் இருக்கிற சிட் ஃபண்ட்ஸ்லாம் ஏமாத்திட்டு போகிறது உன்ன மாதிரி ஆளு தான். இந்த அவேக்கனை நம்பிட்டு சுத்திரியே 10 நிமிஷம் இங்கே வந்து பேச சொல்லிட்டு போயேன், அந்த ஆள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா. அவர் இந்த எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயிக்கு எனக்கு என்ன வேலை? இங்கே என்ன வேலை? சொந்த காசு செலவு போட்டு போல் எவனா நடத்துருக்கிறானா இது வரைக்கும்? மக்களே, உலகத்திலேயே சொந்த காசை போட்டு போல் நடத்துகிறாராம், சர்வே எடுத்தாராம். எதுக்கு இதை செய்யணும்? இதுக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க சர்வே எடுப்பாங்க. அதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரிலாம் பேரம் பேசுறது இருக்குது. அது கம்பெனி டிபெண்ட் பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி தனிநபர்கள் வெளில வந்து மக்களை நம்ப வச்சு அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி, அப்படியே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி 10 பேர் வச்சு என்கிட்ட டீம் இருக்குது, நாங்கள் வந்து இதுமாரி சர்வே எடுக்கிறோம் சார், நாங்கள் வந்து இதுமாரி இத்தனை லட்சத்தில் இப்போ இந்த தொகுதியில் 2 லட்சம் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா நாங்கள் 1 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் எடுப்போம் சார், நீங்கள் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சில அரசியல் கட்சிகளை நம்பி அமௌண்ட்டை கறக்கிறது. எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதிகிட்ட காசு சம்பாதிக்கிறது தான் இவங்க வேலையே. இந்த எட்வினு, இந்த அவேக்கனு, புரியுதா புரியலையா? சார் புரியுது சார். ஆனாலும் இங்க ட்விட்டருக்கு எதுக்கு வந்த? ஃபாலோஸ் எடுத்துருக்கு வந்தியா இல்ல உட்காந்து அரசியல் பண்ண வந்தியா? உண்மையை சொல்லு கபிலன். இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட் கபிலன், புரிஞ்சுக்கோங்க. நேத்து வந்து உட்காந்து பேசிருக்கப்ப தெரியும். இல்ல நேத்து பேசுறப்ப இல்ல இன்னைக்கு என்ன கோல்டீன் சொன்னதுக்காக ஓட்டமதி போச்சுன்னு சொன்னார்ல. எத்தனைமா சொன்னாரு, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து பஸ் விடுறது இல்ல, தமிழ் கோயிலுக்கு தெலுங்குல பேர் இல்ல, அதனால ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல.
இன்னைக்கு அப்படியே வேற மாதிரி. அதே மாதிரி நேற்று சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, மதுரையில வந்து மாட்டுத்தாவணில உட்கார்ந்து நான் வந்து போல்சர் எடுத்தேன், அங்கதான் மக்கள் எல்லாத்தையும் பார்த்தேன், எங்க எடுத்தேன்னு கேட்டா போறவரங்கிட்ட எடுத்த, நீ எங்க போறது, எந்த பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்தேன்னு கேட்டா பஸ் ஸ்டாண்ட் பேர் தெரியல. சரி எப்படி எடுத்தேன்னு கேட்டா பஸ்ஸுக்கு நிப்பாங்களா அவங்ககிட்ட நான் வந்து கருத்து கணிப்பு கேட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து வேற ஏதோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்தா என் கணக்கு கரெக்டுன்னா இந்த ஐயா இவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல இவன் வந்து கீ ஜோசியம் பாக்குறவையா, இல்லைங்க இருங்க புரிஞ்சுக்கோங்க. இருங்க. இந்த அவைக்கன் வந்து எப்படின்னா ஆளு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பல ஊருக்கு போவாங்க, பல பேர்கிட்ட போயிட்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்க சொல்லி இவங்க அவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும். அப்படியே போகும்போது பக்கத்தில் 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட பேச வேண்டியது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட ட்ரிக்கே தான் மார்க்கெட்டிங். அப்படியே பேச்சு கொடுத்து என்ன சார் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்களா சார், தம்பி போடுங்களா தம்பி இன்சூரன்ஸ், அந்த இதெல்லாம் என்கிட்டே நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆள் பஸ்ஸில் போகிறது வர்றது எல்லாமே இந்த மாதிரி தான். முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஆள் ஒரு கதை ஒன்று சொல்கிறான். நான் நிப்பாட்டினேன், ஒருத்தர் என்னை கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கு நிப்பாட்டினாரு, இந்த ஆள் லிஃப்ட் கேட்டிருக்கிறான். அவன் 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 மறைச்ச விஷயத்த நான் சொல்கிறேன். ஒருத்தன் பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறான்றது அதுலேருந்து நான் சொல்கிறேன். இந்த ஆள் லிஃப்ட் கேட்டிருக்கிறான். 2 பேர் வண்டியில் போயிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, 2 பேர் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆள் லிஃப்ட் கேட்டிருக்கிறான். ட்ரிப்பிள்ஸில் இந்த ஆள் ஏறி உக்காந்துருக்கிறான். அவங்க நேராக போயிட்டு ஸ்கோட்டரை வாங்கியிருக்கிறானுங்க. கோட்டரை சாப்பிட்டு உட்காந்து போயிருக்கிறானுங்க. இதான் மேட்ரு. அதுக்கப்புறம் கோட்டரை நான் வாங்கி கொடுத்தேன், 350 ரூபா நானுங்க. நான் கோட்டரை வாங்கி கொடுத்தேன், அப்புறம் உட்காந்து சாப்பிட்டேன். அப்புறம் நான் வந்து ஊருக்காரங்க எல்லா ஊர்லேயும் நமக்கு ஆள் இருக்கு. இந்த ஆள் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்குறானுங்க. இந்த ஆள் உட்காந்து சாப்பிட்ருக்குறான். ஆள் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்குற நீ இவங்களுக்கு கூட உனக்கு என்ன வேலை? இல்லை இறக்கி விட்டுருங்க, நீங்கள் இப்போ ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கி நீ போட்டு இறங்கி போக வேண்டியதுனா அவனுக்கு எதுக்கு நீ ஏன் வாங்கி கொடுத்த? இது கதை. இது எதுக்குன்னா இங்கே சோஷியல் மீடியாவில் இங்கே உட்காந்து நான் செலவு பண்ணுறேன், நான் நான் வந்து போல்ஸ்டரு, நான் போய் இப்போ கணக்கெடுப்பு எடுக்க போனேன், இது எல்லாமே பொய். கபிலன் கபிலன் ஒரு நிமிஷம், செலவு பண்ணலன்னு சொல்லு கபிலன். மதுரையில இருக்க வந்து கிராமத்துல இருக்க பெண்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான் அவன். பேசிட்டு இருந்தவன் குஷால். நான் என்ன சொல்றேன், நான் பெரிய லெவலுக்கு போறேன், நான் அடுத்த லெவலுக்கு போறேன். இருங்க, அவன் பெண்களை பத்தி தப்பா பேசுறான். இப்ப அவனை பத்தி எதிர்த்து நீங்க அவனை ஐடியா பெரிய ஆளாக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்றான், அவன் ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு டைம்லயும் கதை அளக்குறான். ஓகே ஓகே சரி சரி. ஸோ அவன் மே 4ஆம் தேதி 8 மணிக்கு தெரிஞ்சிடும் சார். எவனை வேணா இப்படி வேணா அடிங்க. கொஞ்சம் அமைதியா இல்ல உன்னை தூக்கி இல்ல இரு ப்ரோ, உன்னை தூக்கி போட்டு அடிப்போம் பரவாயில்லையா? நீ அன்னைக்கு அந்த பேசல பேசிட்டு இருக்கும்போது இல்ல இருங்க கபிலன் ப்ரோ, அன்னைக்கு நீ அந்த பேசல பேசிட்டு இருக்கும்போது மைக்கு கேக்குறேன், என் டிஎம்ல வந்து இந்த நாய் இங்க கதறி வைக்குதுங்க. போல் ஸ்டார்னா என்ன, அவனை பெரிய பிடிங்க அவன் எட்வின். இங்க பாரு, அவனுங்களாம் இந்த அடிக்கிற அடியில் அவனுங்களாம் அந்த ஐடி டிஏட் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. நீ இங்கே தான் சுற்றி ஆகணும், எங்களுக்கு மத்தியில் தான் நீ சுற்றி ஆகணும். இங்கே பாரு, நீ தெலுங்குனாரு, கன்னடனாரு, நீ தமிழ்னாரு, இல்லை நீ மலையாளியாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஒழுங்கா இரு. இங்க தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத குஷால், ஒழுங்கா இருந்துக்கோ. புரியுதா? உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு அங்கே என் ஸ்பேஸில் உட்காந்து விஜய்க்கு எதிராக பேச வேண்டியது, அங்கே போயிட்டு விஜய்க்கு முட்டு கொடுக்க வேண்டியது, என்ன இது? சார் நான் வந்து விஜய் சாருக்கு எதிராக பேசலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக அதிமுக தாண்டி இங்க என்ன செஞ்சிருக்கிறான் மட்டும் எனக்கு சொல்லு. விஜய் என்ன செஞ்சிருக்கிறான் அவன்? சார் உனக்கு திமுக பிடிக்கலன்னா வரையறு. எங்க பாரு, உனக்கு திமுக பிடிக்கல, உனக்கு அதிமுக பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒவ்வொருத்தரும், அது உன் விருப்பம். ஒரு கட்சியை வெறுக்கிறதோ இல்லை ஒன்று விரும்புறதோ அது உன் விருப்பம், அது உன் உரிமை. அதுல நான் தலையிட முடியாது. ஆனா நீ விஜய்க்கு முட்டு கொடுக்குற அப்படின்னா எனக்கு ஒரு ரீசனை மட்டும் எனக்கு சொல்லு. நீ அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு நீ அவன் எட்வினுக்கு உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு சுத்துற, அவன் உன்னை மதிக்காம தூக்கி அந்த பக்கம் ஓரமா ஒதுக்குறான், சிங்சாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. போய் 2 நிமிஷம் ரெக்கார்டிங் எனக்கு நமக்கு வருது. குஷால் இங்க வந்துட்டு இல்ல குஷால் இங்க வந்துட்டு மைக் வாங்கிட்டு பேசுறதுனால நீ பெரிய ஆள் நினைச்சுக்காத. நீ ஒரு மற்றமான கேரக்டர். இப்பே சொல்லி புரிஞ்சுட்டேன். தன்னுடைய அடையாளத்தை ஒருத்தவன் எவன் இழக்கிறான் தெரியுமா? உன்னோட அடையாளம், நீ எந்த மாநிலத்துக்காரெல்லாம் பிரச்சனை இல்லை. உன்னை இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாவது இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பேஸ்லயோ இல்லை நீ வேற ஒரு ஸ்பேஸ்லயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் இந்தியன், நீ இந்த மாநிலத்துக்காரன், நான் கன்னடன், நான் ஆந்திரன், இன்னும் கொல்ட்டி கில்ட்டி பல்ட்டி என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒன்ன ஒரு மாநிலத்துக்காரனா காட்டிக்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் காட்டிக்க,
இல்ல நீ வந்து வேற ஸ்டேட்டை காட்டிக்க, தப்பே கிடையாது. இப்ப என்ன கேட்டா நான் இந்தியா அதை எடுத்து தமிழ் நான் திமிரா நான் சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி நீனும் திமிரா சொல்லிட்டு போ, தப்பு கிடையாது. ஆனா இங்க உனக்கு என்ன, உனக்கு அரசியல் புரிதலே இல்ல, அரசியலே தெரிய மாட்டேங்குது. விஜய் வர்றா, விஜய் உடனே போய் விஜய் ஃபேன்ஸ்ல உன்னை ஃபாலோ பண்ணிடுவான்னு நீ நினைக்கிற, அதானே? அவனுக்கு அடுத்து அன்ஃபாலோ சார் பண்ணிட்டு போயிட்டே விஜய் இருப்பான். ஃபேன்ஸ் சார் விஜய் ஃபேன்ஸுக்காக ரேஜ் பைட்டிங் பண்ற ஆள் கிடையாது சார். என்ன அப்புறம் நான் என்னன்னா அப்புறம் எதுக்கு இப்ப அவை கணக்கெல்லாம் நீ முட்டு குடிக்கிற? அந்த ஃப்ராடியா, 2 பேரும் ஃப்ராடு. எட்வின் இவெல்லாம் ஃப்ராடு 2 பேரும். சார் இங்க நான் ப்ரூவ் என்னன்னா ஆயிடுச்சுல. திமுக 3வது இடம் போகுது. ஏன்னா நிறைய ரிப்போர்ட் வருது என்னன்னா விசிக ஓட்டு ஃபுல்லா எடுக்கிறாரு. நீ வேற ஏன் சொல்றது கேளாங்க, நீ வேற டிஎம்கே கதறிட்டு உட்காந்துருக்க. ஹலோ, கபிலன் பேசுறது கேட்கல, மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் பாருங்க. நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? வந்துட்டேன். வந்துட்டேன். குஷால், திருப்பியும் சொல்றோம், எப்ப திருப்பியும் சொல்றோம், இந்த ஜாதி வெறி, இந்த மத வெறி வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுல உள்ள வந்துட்டு எங்கிருந்தோ வந்துட்டு இங்க வந்து அரசியல் பேசாத, இந்த அரசியலை விட்டுட்டு போயிரு. நீ செஃபாலஜிஸ்டும் கிடையாது, நீ கிளி ஜோசியை பாக்குறவன், பஸ்டன் கிளி ஜோசியை பாக்குறவன். போகணும் இல்ல, வேணாம், விடுங்க, விடுங்க. இது பேர் குஷாலு, இது பேர் ஒண்ணு. அவனுக்கு அவைக்கனுக்கு உண்மையா நீ இருக்கிறான்னு நினைச்சுன்னா அவனால உனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவன் ஃப்ராடு, புரியுதா? விஜய் ஃபேன்ஸை ஏமாத்திட்டு அவன் போயிட்டே இருப்பான். யார்கிட்ட அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் லேட்டாக தான் சொல்லுவானுங்க, எவனுக்குலாம் இவன் காசு கொடுத்துருக்கானுங்க, யார்கிட்டலாம் இவன் காசை கேட்டிருக்கான்னு அந்த அளவுக்கு அப்போ தான் தெரியும். எவனும் சொந்த காசில் போல் நடத்துறதுக்கு இங்கே இது ஒன்று போல் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. அது சம்பாதிக்கிற தொழில முதல்ல புரிஞ்சுக்க. போல் நடத்துறதே சம்பாதிக்கிறதுக்கான வழி தான். அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அது ஒரு பாதி என்ஜிஓ டீமாக இருக்கும். போல்ஸ்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆவாங்க, என்ன மாதிரி நாட்கள் உள்ளே சேர்ப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா தெரியுமா உனக்கு? தமிழ்நாடு முழுக்க நீ சுற்றி வரணும்னா எவ்வளோ காசாக தெரியுமா? இன்றைக்கி பஸ் ஃபேர் எவ்வளோ தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு செலவு என்னன்னு தெரியுமா? காலைல டிஃபனு, மதியம் சாப்பாடு, சாயங்காலம் நடுவில் ஏதாவது டீ, வடை, போண்டா, அப்புறம் சாயங்காலம் வேறு நைட்டு வேறு டின்னரு. நீ நீ தங்குறதுக்கு ஒரு ரூமு. ஒரு நாளைக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? இந்த ஆள் அதை செய்யணும்னு அவசியம் இருக்கா? ஏன் செய்கிறான் அந்த ஆள்? அவன் செஞ்சான்னு தெரியுமா? கிடையாது. சொந்த காசில் சுற்றுனேன்னு சொல்கிறது போய், அவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவ்வளோதான். புரியுதா புரியலையா நான் பேசுறது? இவனுங்க மாரி ஆளுங்களை கூட போய் உட்காந்துக்கிட்டு நம்மளும் இதேமாரி ஏதாவது தொழில் கற்றுக்கிட்டு நம்மளும் இதேமாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா போந்த பாடு வச்சுக்க. ஆனால் விஜய்க்கு முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா உதைப்பேன், கண்டிப்பாக உதைப்பேன். சார் நான் விஜய்க்கு யாரு திமுக அடிச்சாலும் நான் ஆதரிப்பேன் சார். இப்போ விஜய் சார் அடிக்கிறாரு. உனக்கு திமுக பிடிக்கலன்னா அது உன் பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவைலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு திமுக பிடிக்கலன்னா அது உன் விருப்பம், நான் அதெல்லாம் தலையிடல. ஆனா டிவிக்கு நீ முட்டு கொடுத்தினா உன்னை உதைப்பேன், வாங்கிக்க. நீங்க டிஎம்கே அடிங்க, எதுனாலும் பண்ணுங்க, இந்த சைடு தலை வச்சு படுக்க கூடாது. நீங்க யாருக்கு நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலே அடி விழும் சார். இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்துதான் சார், இப்போ டிஎம்கே வந்து நிறைய ஊழல் பண்றாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கணும் இல்ல அதெல்லாம்? உங்க அண்ணனோட யாரா ஊழல் பண்ணது? அனுப்புங்க. இல்ல நீ இந்த டிவி ஸ்பேஸ்ல இப்ப இப்ப என்ன ஆளே காணோம், இங்க வந்திருக்க மான்ஸ்டர் இதுல உட்கார்ந்து இருப்ப. கபிலன் முன்ன அவன் சொல்லி அழுந்தான் பாருங்க, என்ன கொல்டின்னு கூப்பிட்டு அடிக்கிறாங்கன்னு. டே உன்னை சொன்னது தப்பே கிடையாதுடா, போடா கொல்டி. ஆனா நாங்க 10% இருக்கோம் தமிழ்நாடுல, 10% இருக்காங்க எங்க ஆளுங்க. ப்ரோ விடுங்க, இது ஃபைட் வேற மாதிரி போகுது. அவரோட இல்ல அவன் அதைத்தான் ட்ரை பண்றான், நீங்க அதை செய்யாதீங்க. நீ போய் பண்றான் சரியா? இப்போ ஆமா, அது நீ நினைக்கிறது நடக்காது. நீ கிளம்பு, அங்க ஆந்திரால கொண்டு வித்துட்டு வா. ஒன்றது இங்க தமிழ்நாட்டுல சேல்ஸ் ஆகாது சரியா? ஜிப்சி அவனை இறக்கி விட்டு வேற ஏத்துங்க ஜிப்சி. டாபிக் டைரக்ட் பண்ணத உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கழுத்து மேல போட்டு அவனை அனுப்பி விடுங்க கீழ. ஆமா, இங்க சொல்லிட்டு இருக்கோம் விஜய் சப்போர்ட் பண்ணா இங்க அடிப்பேன்னா அப்ப திரும்ப பேசினா என்ன அர்த்தம்? நீ டிஎம்கே எதிர்க்கணும்னா நீ டிஎம்கே ஸ்பேஸ் போகணும், புரியுதா? அதுதான் உனக்கு கட்ஸ், புரியுதா? இங்க வரக்கூடாது, புரிஞ்சுதா இல்லையா? இப்ப கூட இருக்கும் பாரு டிஎம்கே ஸ்பேஸ் பக்கத்துல எங்க ஓடிட்டு இருக்கும் பாரு, எங்க அங்க போயேன் பக்கத்துல போறியா?
லிங்க் ஒண்ணு தரேன், பொரியா சொல்லு. எங்க ஜிப்சி அடிக்கணுமோ அவன அங்க போய் அடி. அடி வாங்கினாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கான் ஜிப்சி அவன். இல்ல இருங்க. எங்க அடிக்கணுமோ நீ அங்க போய் சண்டை போடு. இங்க எதுக்கு வர? இங்க டிவிக்கு அடிக்கிற இடம். ஓகே ஓகே சார். நீங்க டிவிகே ஹேட்டர்ஸா? நான் என்னமோ டிஎம்கே ஹேட்டர்ஸ் நினைச்சிட்டேங்க. இங்க டிவிகே ஹேட்டர்ஸ் எதை வச்சு நினைச்ச? மேல உனக்கு படிக்க தெரியாதா? படிக்கவும் தெரியாதா? இல்ல சார், உனக்கு 4 ஸ்பேஸ் என் ஸ்பேஸ்ல உட்காந்து மைக்க வாங்கி பேசும் போதெல்லாம் உனக்கு தெரியல. இப்பதான் உன் அறிவு கண்ணு திறந்து வச்சிருக்காரா ஜிப்சி? சார் இல்ல சார், நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ரஜினி சார் வந்து ஆன்மீக அரசியல் பேசுறாரு, நம்ம எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப மறுபடியும் சொல்லு. ஐயா ஒரே நிமிஷம் இங்க பாரு. இந்த ஜாதியை பத்தி பேசிட்டு அதுல எங்களை சேர்த்துக்காத, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு புரியுதா சார்? ஆன்மீக அரசியல் சார், ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லு இப்ப எனக்கு. ஆன்மீகனா பாஜக சார், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ பாஜக திட்டிட்டு இருந்த அந்த ஸ்பேஸ்ல. இல்ல இவனுக்கு வந்து கட்சி முக்கியம் இல்ல, அது வேற ஒண்ணு. அது நம்ம ஸ்பேஸ்ல பேச முடியாது, அதை விட்டுருங்க. அது தேவையில்லாத ஒரு ஆணி, அதை நம்ம புடுங்க வேண்டாம். நானே எரிஞ்சிட்டேன் உங்களுக்காக, நான் புடுங்கி எரிஞ்சிட்டேன், அதை விடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே இவங்க இவன் வந்து இல்ல ஜிப்சி, இவன் வழக்கமா மான்ஸ்டர் இதுல இருப்பான், அங்க போயிட்டு நம்மள திட்டிட்டு இருப்பான். அசிஸ்டன்ஸ் ரஜினி திட்டிட்டு அவங்க இன்னைக்கு அவனுங்க எவனும் இல்ல, பெட்டி கட்டு போயிட்டானுங்க. இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காங்க. எல்லாமே எல்லாரும் வந்து ரொம்ப நெஞ்ச நக்குறானுங்க. இன்னைக்கு காலையில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. மதியானத்துல வந்து கபிலனுக்கு லவ் ப்ரொபோசல் கொடுத்தானுங்க. இல்ல எல்லாமே ஒண்ணுதான். அவனுங்க ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ வந்து சிம்பதி, நாங்கெல்லாம் ஏன் எங்களை எப்படி அடிக்கிறீங்க? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம்? நான் இப்ப 2 நாளா தான் வரேன், அதாவது 3 நாளாவே அவன் இருக்கானா ட்விட்டர்ல, 3 வருஷமா 2 நாள் தான் ஸ்பேஸ பாக்குறானா. ஆனா கபிலன் யாருன்னு தெரியாதான் அவன் வந்திருக்கானா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவரு இப்படி ஒரு 10 பேர் வருவாங்க, நாங்க உட்காந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஏன் அடிக்கிறோம் யாருன்ட்டு. ட்விட்டர்ல இல்லாதவனுக்கு கபிலன் யாரும் தெரியுது. அவன் யூடியூப்ல பாத்துட்டு டேய் நீ அப்படின்னு சொல்லி கேட்க வரான். இங்க வரான் யூடியூப்ல பார்த்து கேள்வி கேட்க வரான். இவன் ட்விட்டர்லயே இருக்கானா அவனுக்கு தெரியலையா? அதை நாங்க நம்பணுமா? வேற இல்ல ஜிப்சி ஒரே நிமிஷம் ஜிப்சி. அவன் வந்து ஜாதி அரசியல் வச்சுதான் இத்தனை நாள் வந்து போல்ஸ்டர்ன்ற பேர்ல சுத்திட்டு இருந்தான். இவனுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு அந்த இந்தியன்றவன் அவங்க உட்காந்துட்டு மான்ஸ்டர் பேஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கடையை காலி பண்ணிட்டானுங்க. எங்க போறேன்னு தெரியல, இவனுக்கு பேசுறதுக்கு இடம் வேணும். ஆமா அதனாலதான் இங்க வந்திருக்கான். சரி, டிஃபரெண்டா ஒருத்தர் வந்திருக்காரு, அரசியல் விமர்சகர் ஒருத்தர் வந்திருக்காரு ஜிப்சி. அரசியல் விமர்சகர்னா பிங்மேனா? ரஹீம். அவரா? இவனுங்களாவது நான் இந்த பக்கம் நான் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பேசுவாரு. அந்த பக்கம் யோ நீ நல்லா பேசுறியா, நான் உன் ஃபேனியா, வேஸ்டிங் யுவர் டைம் யூ நோ கபிலன். யூடியூப் ஆரம்பிக்கலாம்பா. அப்புறம் சொல்லுங்க கபிலன். அவர் விடுங்க, ஜாலி பண்ணா சொல்லுங்க கபிலன். ஆக்சுவலி வந்து கபிலன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் கபிலன். விடியா ஜிப்சி, நான் உங்ககிட்ட பேசல, கபில கிட்ட தான் பேசுறேன் அப்படின்றாரு. நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. வந்துட்டாரா? காட்ட மாட்டேங்குது கபிலன். கபிலன் ஜிப்சி தெரிஞ்ச வேற யாரும் இல்லையா இங்க? சரி, நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் வந்து போன்ல இருந்து வெளில வரும்போது விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, வேகமா போயிட்டு அவங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் போறதுக்கு இன்ஸ்டாகிராம் போறதுக்கு தான் போவாங்க இல்லையா? அவங்க வந்து உங்க எக்ஸிட் போலுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்க எல்லாம் மிஸ்ஸிங். டிவி ஆளுங்க எல்லாம் மிஸ்ஸிங். எதை மிக்ஸ் பண்ண ஓடுனாங்க? மிக்சிங் ஓடிட்டாங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? மிஸ்ஸிங்னா நீங்களா தலைமுறை வாழ்க்கை ஓடுகாலின்னு அவர் தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றாரு, நான் தமிழ்ல சொல்றேன். நீங்க ஓட்டு போட்ட கையோட குடிக்க போயிட்டாங்க மிக்சிங். ரஹீம் என்ன சொல்றாருன்னா விஜய் ரசிகர்ல நீங்க எல்லாம் ஓடுகாலி ஃபேன்ஸ், ஓடுகாலிங்கடா, நீங்க ஓடிடுவீங்க அப்படின்றாரு. அடுத்தது ஒரு எக்ஸிட் போல் கூட பதில் சொல்லாம போயிட்டீங்கடா. எக்ஸிட் போல்ல அவங்க பதில் சொல்லாம போயிட்டாங்க. ரெண்டாவது உங்களுக்காக அந்த பொறுப்பை வந்து அமெரிக்கால இருந்து ராமேட் வந்து கேட்டிருக்காரு.
இங்க பாருங்க வீடியோட போய் அவர் எக்ஸிட் போய் எடுத்து வந்திருக்காரு. எவெல்லாம் ஓடுனீங்களோ அவங்க வீடு தேடி போய் எடுத்து வந்திருக்கீங்க. கரெக்டா? ஒரு ரகம்னா அவேக்கன் ஒரு ரகம்னா ரஹீம் ஒரு ரகம். சொல்லுங்க ப்ரோ. என்ன இருங்க ப்ரோ, என்ன இந்த எட்வின் டிபி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கான். இப்ப உள்ள போய் பாக்குறேன் வந்து பழைய போஸ்ட் பாக்கலையா? என்ன சாக்க குறைங்க. அவன் உடம்புல போயிட்டு 3 பிளட்டே மாத்திரானாமே புதுசா.